இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வேகமாக செஞ்சு சாப்பிட முடியுமான்னா முடியாது. சிக்கன் எடுத்திங்கனாலும் அரை மணி நேரம் ஆகும், மட்டன் எடுத்திங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய காடை பெரட்டல் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. அழகாக 10 பல்ல போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிங்க. வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கணும். 3/4 நம்ம கறி குழம்பு போடுற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அது ஃபுல்லாக வதங்கணுன்றதில்ல, ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், நிறைய சேர்க்கக்கூடாது. இதுக்கு 2 தக்காளி பழம். இந்த தக்காளி பழம் போடுறப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா 2 கீரைன பச்சை மிளகாய் போட்டுருங்க. கருவேப்பிலை எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இந்த இது காடை டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் ஒரு 10 கீட்டு உருவி வச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வதங்கவே தேவையில்லை. இந்த தக்காளி பழம் லைட்டாக வதங்கின உடனே என்ன செஞ்சிருங்க, வெறும் பூண்டை மட்டும் இடித்து வச்சுருக்கோம். வெறும் பூண்டு மட்டும்தான், இஞ்செல்லாம் சேர்க்கக்கூடாது. இதை நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. வதங்கின உடனே என்ன செய்றீங்க, இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடையை 3 காடை எடுத்துருக்கோம் நாங்கள். ஒவ்வொரு காடையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டுகளாக விழுகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காடையை போட்டுட்டு நான் 2 ஈரலும் சேர்த்து போட்டிருக்கேன் இதோட. ஏன்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரம் வேணும்னா, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே காரம் சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. போட்டாச்சு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், இல்லை கரம் மசாலா தனியாக நீங்கள் அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். ஒரு பெரட்டிட்டு அளவாக தண்ணி ஊற்றி வச்சு மல்லித்தலை தூக்கி இறக்கணும்னா சுவையான சூடான காடை கிரேவி ரெடி. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவியாச்சு. சரிங்களா, மல்லித்தலையை தூவிட்டு அழகாக எங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், கொஞ்சம் குழம்பா வேணும். அதனால் நான் குழம்பா இது பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், மல்லித்தலை தூவியாச்சு. சூப்பராகிடுச்சா மல்லித்தலை தூவினோமே. இப்போ மல்லித்தலை தூவியாச்சு. சாப்பாடு போட்டு